ராமானுஜரை பற்றியும் சொல்லும் பொழுதும் சரி, கூரத்தாழ்வானின் பற்றி சொல்லும் பொழுதும் சரி, காரே கருணை ராமானுஜான ராமானுஜரை கொண்டாடுற மாதிரியே தான் அந்த கருணையின் முழு விலாசமாகவே திகழ்ந்தார் கூரத்தாழ்வான் அப்படின்றத நாம் எப்படி வார்த்தையால் வர்ணிக்க முடியும்? அந்த கூரத்தாழ்வான்கிற வார்த்தையை சொல்லும் பொழுதே நமக்கு நிச்சயம் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது காஞ்சி வரதனே அருளிய ஒரு மிகப்பெரிய உண்மை. தன்னிடம் சரணம் அடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களது வேண்டுதலை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்ற சங்கல்பத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் அல்லவா சுவாமி ராமானுஜர். அதனால என்ன பண்ணினார் அப்படின்னா, தன்னுடைய 2 திருவடிகளையும் அந்த வாய் பேச முடியாத, காது கேட்க முடியாத நபரின் தலைமேல் வைத்தார் சுவாமி ராமானுஜர். அந்த பாக்கியம் அடியேனுக்கு கிடைக்கலையே, நானும் வாய் பேச முடியாத, காது கேட்க முடியாத நபராக ஒருவேளை பிறந்திருந்தால் சுவாமி ராமானுஜரின் திருவடி என்பது என் தலையில் பட்டிருக்குமே, அந்த பாக்கியத்தை நான் இழந்து விட்டேனே அப்படின்னாராம் கூரத்தாழ்வான். இந்த மகா பண்டிதனிடம் இருந்து ஏதோ ஒரு கிரந்த விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்கிறார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பா. அவர்கள் அப்படி நினைத்து கொள்வதில் எனக்கு எந்த அவமானமும் இல்லை. உங்களுக்கு தான் பெருமை சேரும், உங்களுக்கு கல்வி கத்துக்கணும், உங்களுக்கு ஞானம் வளரணும், அவ்வளவுதானே அப்படின்னு சொன்னாராம். இதுலயே தெரியலையா அவர் எவ்வளவு கருணை மிக்கவர், எவ்வளவு தான் ரொம்ப படித்தவன் அப்படிங்கிறத உலகத்துல இருக்கிறவா எல்லாருக்கும் தான் நிரூபிக்கணும் அப்படின்ற நினைப்பே இல்லாமல் இருந்தார் அப்படிங்கிறது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். கருணையின் விலாசமாக இருந்தவர் கூரத்தாழ்வான். எப்படி அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல நிகழ்வுகள் எவ்வளவு கருணை உள்ளம் கொண்டவர் அவர் அப்படிங்கிறத நமக்கெல்லாம் பாடமாக இன்று வரை சொல்லி கொண்டிருக்கிறது. ஒரு வாட்டி ஒரு பாம்பு தவளையை முழுங்கிட்டான். அப்போது அந்த தவளை போடுற அந்த சத்தத்தை கேட்டு கண்ணீர் வடித்தாராம் கூரத்தாழ்வான். இந்த தவளைக்கு நற்கதி கிடைக்கணுமே அப்படின்னு கருணை உள்ளம் கொண்டு அந்த தவளைக்காக பகவானிடம் வேண்டினாராம். இன்னொரு முறை அவர் நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு வாழை மரத்திலிருந்து யாரோ வாழை இலையை அறுத்தெடுப்பதை பார்த்தார். அப்போ அந்த வாழை மரம் சிந்தும் அந்த பாலை பார்த்ததுமே, யோ வாழை மரம் இப்படி குருதியை ரத்தத்தை சிந்துகிறதே அப்படின்னு அந்த வாழை மரத்துக்காக கதறி அழுதாராம். எப்பொழுதுமே தான் எல்லாத்திலும் சிறந்தவன் அப்படின்னு காட்டிக்கணும்னு நினச்சிக்கவே மாட்டார் கூரத்தாழ்வார். இது நமக்கு எப்படி இந்த விஷயம் நமக்கு காண கிடைக்கிறது அப்படின்னா, ஒரு முறை அவர் எந்த இடத்துல வசித்து கொண்டிருந்தாரோ அந்த ஊரை சேர்ந்த ஒரு மகா பண்டிதன் ஒருத்தர் வந்தாராம் கூரத்தாழ்வான் கிட்ட. வந்துட்டு அவர் என்ன சொன்னாராம் கூரத்தாழ்வானிடம், ஆழ்வானே, நான் எல்லா கிரந்தங்களையும் படித்து தேர்ந்துட்டேன், ஆனால் ஒரே ஒரு கிரந்தம் தான் நான் படிக்கலை, அதை மட்டும் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு அந்த மகா பண்டிதன் சொன்னதும் கூரத்தாழ்வான், சரி அதனால் என்ன, அந்த கிரந்தம் அடியேனுக்கு தெரியும், நீங்கள் நாளைக்கு அந்த கிரந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு வாங்கோ, நான் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு சொன்னாராம். உடனேயே அந்த மகா பண்டிதனும் அந்த நூலை எடுத்துன்னு தயங்கி தயங்கி கூரத்தாழ்வான் முன்னாள் நின்றாராம். நீ கூரத்தாழ்வான் கேட்டாராம், என்ன தயக்கம், நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொன்ன பொழுது அந்த மகா பண்டிதன் சொன்னாராம், இந்த ஊரில் இருக்கிறவா எல்லாருமே நான் மகா பண்டிதன்னு நம்புறா, நானும் அதே தான் நம்புகிறேன். நான் இவ்வளவு படிப்பில் மேன்மையாக இருந்து எல்லா கிரந்தங்களையும் படித்து தேர்ந்தவன் அப்படின்னு இந்த ஊரே நம்பும் பொழுது உங்ககிட்ட நான் பாடம் கற்றுக்கிறது இந்த ஊரில் யாராவது பார்த்தாங்க அப்படின்னா அது எனக்கு அவமானமாக ஆயிடுமே, அதனால தான் தயக்கமாக இருக்குது அப்படின்னு அந்த பண்டிதன் சொன்ன பொழுது கூரத்தாழ்வான் சொன்னாராம், கவலையை விடுங்கோ, ஒரு மாமரத்தடியில் பாடத்தை நான் நடத்துகிறேன், நீங்கள் புஸ்தகத்தை வைத்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்காக யாராவது பார்த்துட்டே இருக்காளா, நான் பாடம் சொல்கிறத நீங்கள் கேட்பதை யாராவது பார்க்கிறார்களான்னு பார்க்குறேன், அப்படி யாராவது பார்க்கறான்னு தெரிஞ்சா உங்ககிட்டேந்து இருக்கக்கூடிய அந்த புஸ்தகத்தை நான் வாங்கி வைத்து கொள்கிறேன். அப்போ பார்க்குறவங்க என்ன நினச்சிப்பாங்க, ஓ
கூரத்தாழ்வார் இந்த மகா பண்டிதரிடம் இருந்து ஏதோ ஒரு கிரந்த விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்கிறார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பா. அவர்கள் அப்படி நினைத்து கொள்வதில் எனக்கு எந்த அவமானமும் இல்லை, உங்களுக்கு தான் பெருமை சேரும், உங்களுக்கு கல்வி கத்துக்கணும், உங்களுக்கு ஞானம் வளரணும், அவ்வளவுதானே அப்படின்னு சொன்னாராம். இதுலயே தெரியலையா அவர் எவ்வளவு கருணை மிக்கவர், எவ்வளவு தான் ரொம்ப படித்தவன் அப்படிங்கிறத உலகத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் தான் நிரூபிக்கணும் அப்படின்ற நினைப்பே இல்லாமல் இருந்தார் அப்படிங்கிறது. இந்த கருணை அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். திருவரங்கத்தில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த கூரத்தாழ்வானின் பலவிதமான கல்யாண குணங்களை, அந்த குணானுபவங்களை நமக்கு எடுத்துக்காட்டும் விதமாக இருக்கிறது. ஒரு முறை சுவாமி ராமானுஜர் திருவீதியில் நடந்துட்டு இருக்கும் பொழுது காது கேட்காத, வாய் பேச முடியாத ஒரு நபர் சுவாமி ராமானுஜரை விழுந்து வணங்கினாராம். விழுந்து வணங்கினவரை பார்த்து சுவாமி ராமானுஜர் என்ன வேணும்னு கேட்ட பொழுது அந்த நபர் இப்படி கைகளை மேலே உயர்த்தி காட்டி காட்டி அடியேனுக்கு மோட்சம் வேணும் அப்படின்ட்டு கேட்டாராம். சுவாமி ராமானுஜர் பார்த்தார். யாராவது பொதுவாக தனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்டா அவர்களுக்கு ஒரு சில மந்திரங்களை உபதேசிப்பது சுவாமி ராமானுஜரின் வழக்கம். ஆனா இந்த மோட்சம் வேணும்னு கேட்ட நபருக்கோ கண்ணு தெரியாது, வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது. இப்படி காதும் கேட்காமல் வாயும் பேச முடியாமல் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு நாம எந்த மந்திரத்தை சொல்றது அப்படின்னு நினைச்ச ராமானுஜர் அந்த நபரை தன்னுடைய திருமாளிகைக்கு கூட்டிட்டு போனாராம். இதையெல்லாம் கூரத்தாழ்வான் பார்த்துட்டே இருக்கார். ஒரு அறையில கூட்டிட்டு போய் அந்த நபரை மாத்திரம் அழிச்சிட்டு போயிட்டு அவர் கதவை பூட்டினாராம். கூரத்தாழ்வானுக்கு உள்ள என்ன நடக்கிறது அப்படின்னு பார்க்கணும்னு ஆசை. சாவி துவாரத்தின் வழியாக பார்த்த கூரத்தாழ்வான் மயக்கமுற்று விழுந்தாராம். உடனே பக்கத்தில் இருந்தவர்களாம் பதறி போய், என்ன ஆழ்வானே, எதற்காக இப்படி நீங்க மூர்ச்சையானில், உங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்ட பொழுது கூரத்தாழ்வான் சொன்னாராம், நான் ஒரு ஊமையாகவோ செவிடாகவோ பிறக்காமல் இப்படி நன்னா காது கேட்கும் திறனும் நன்றாக வாய் பேசும் திறனும் கொண்ட நபராக பிறந்துட்டேனேன்னு சொல்லி அழுதாராம். என்ன காரணம் தெரியுமா? அங்கே உள்ளே போயிருக்கார் பாருங்க ஒரு மிக புண்ணிய ஆத்மா. அந்த ஆத்மா மோட்சம் அடையணுங்கிற ஒரு விஷயத்தை தான் ஆச்சாரியனான ராமானுஜர் கிட்ட விண்ணப்பித்தார். அவருக்கு தன்னால இதை பேச முடியுமா முடியாதா அப்படின்றதெல்லாம் கூட சிந்திக்கக்கூடிய திறன் இல்லாத நபராக அவர் இருந்தார். ஆனா தன்னிடம் சரணம் அடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களது வேண்டுதலை நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்ற சங்கல்பத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் அல்லவா சுவாமி ராமானுஜர். அதனால என்ன பண்ணினார் அப்படின்னா, தன்னுடைய 2 திருவடிகளையும் அந்த வாய் பேச முடியாத, காது கேட்க முடியாத நபரின் தலைமேல் வைத்தார் சுவாமி ராமானுஜர். அந்த பாக்கியம் அடியேனுக்கு கிடைக்கலையே, நானும் வாய் பேச முடியாத, காது கேட்க முடியாத நபராக ஒருவேளை பிறந்திருந்தால் சுவாமி ராமானுஜரின் திருவடி என்பது என் தலையில் பட்டிருக்குமே, அந்த பாக்கியத்தை நான் இழந்து விட்டேனே அப்படின்னாராம் கூரத்தாழ்வான். இந்த கருணையின் உச்சம் அப்படின்னு சொல்றதை தாண்டி ராமானுஜரை பற்றியும் சொல்லும் பொழுதும் சரி, கூரத்தாழ்வானின் பற்றி சொல்லும் பொழுதும் சரி, காரே கருணை ராமானுஜரை கொண்டாடுற மாதிரியே தான் அந்த கருணையின் முழு விலாசமாகவே திகழ்ந்தார் கூரத்தாழ்வான் அப்படின்றத நாம் எப்படி வார்த்தையால் வர்ணிக்க முடியும்? அந்த கூரத்தாழ்வான்கிற வார்த்தையை சொல்லும் பொழுதே நமக்கு நிச்சயம் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது காஞ்சி வரதனே அருளிய ஒரு மிகப்பெரிய உண்மை. அதை தொடர்ந்து வரக்கூடிய எபிசோட்களில் நாம் பேசி அனுபவிப்போம். மீண்டும் ஒரு கூரத்தாழ்வானின் வைபவத்தோடு இணைவோம். நன்றி, வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.